ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேசேங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் 28/7/2023 வெள்ளிக்கிழமை, சோபகிருத்து வருஷம் ஆடி மாதம் 12ஆம் தேதி. இன்னைக்கு சித்த மரண யோகம். சாயந்தரம் 6 மணி வரலாம் சித்த யோகம், அதற்கு பிறகு மரண யோகம். இன்றைக்கி தசமி திதி கார்த்தால் ஒரு 10:30 மணி வரலும், அதற்கு பிறகு ஏகாதசி. இன்றைக்கி பார்த்தோம்னா அனுஷ நட்சத்திரம் ராத்திரி வரலாம் ஒரு 9:30 மணி வரலும் இருக்குது அனுஷ நட்சத்திரம். அதற்கு பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் அப்படின்றதுனால இன்றைக்கி சந்திர பகவான் விருச்சிக ராசியில் இருப்பார். யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தேன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு. அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலங்கள் பிரயாணம் வேண்டாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் அவர் பிறந்த நட்சத்திரத்துக்கு, மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்தில் இன்றைய கோல்சார பிரகாரம் சந்திர பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். உடல் நலத்தில் கொஞ்சம் சற்று தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில், சிவன் கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போவோம். உங்களால் எவ்வளோ முடியறதோ அதை கொடுத்துட்டு போவோம். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இன்றைக்கி பார்த்தாலேனால் வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி. ஆடி வெள்ளின்றது ரொம்பவும் விசேஷம். இன்றைக்கி 12ஆம் தேதி ஆடி வெள்ளிக்கிழமை, 2வது வாரத்து வெள்ளி. இதில் இந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பா. அதை தவிர வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சுமங்கலிகளுக்கு இந்த ஜாக்கெட் பிட்டு கொடுக்கறது அந்த மாதிரியான விசேஷங்கள் வச்சுருப்பாங்க. அம்மனுக்கு இந்த கூழ் ஊற்றுறது அந்த மாதிரியான விசேஷங்கள் இருக்கும். அம்மனுக்கு அபிஷேகங்கள் நிறைய நடக்கும். பால் குடம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துன்னு போவாங்க இன்றைக்கி. மொத்தத்தில் ஆடி வெள்ளி அப்படின்றது மிகவும் சிறப்பான விஷயமாக ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுறது. எல்லா வெள்ளியும் சரி, எல்லா செவ்வாயும் சரி, எல்லா ஞாயிறும் சரி பெரிய ஏற்றம் வரும். ஆடி மாதத்தில் அது அம்மனுக்கே உகந்த மாதம். தட்சிணாயனத்தின் முதல் மாதம் ஆடி. இந்த ஆடி மாதம்ன்றது மொத்தமாகவே இறைவனுக்காகவே வச்சிருக்கிறது அப்படின்றதுனால ஏதாவது குடும்பத்தினுடைய சுபகாரியங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. அதாவது குடும்பத்தினுடைய சுபகாரம்னா அந்த வீட்டினுடைய கிரக பிரவேசம், அதை தவிர கல்யாணம், அதை தவிர சீமந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. இது ஆண்டவனுக்குன்னு பண்ணக்கூடிய மாதம். இதுவும் சரி, கடைசி மாதமான தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதமான மார்கழி மாதமும் அதே மாதிரி தான். இந்த ஆடி மாதத்தில், ஆடி பூரத்தில் ஆண்டாள், அதாவது ஆண்டாள் அவர் பெரியாழ்வாருக்கு கிடைச்சதாக சரித்திரம். மார்கழி மாதத்தில் 30 நாளும் ஆண்டாள் திருப்பாவை பாடினதாக சரித்திரம். அதனால் ரங்கநாதனை போய் அடைஞ்சதாகவும் கடைசி நாள் அவர் திருமண கோலம் கொண்டதாகவும் சரித்திரம். அதனால் ஆடி மாதமும் மார்கழி மாதமும் ரொம்பவும் விசேஷமான மாதங்கள். ஆடி மாதத்தில் உங்களுக்கு பார்த்தாலேயானால் புது பூனல் வரும். புது பூனல்னால் புதுசாக தண்ணி வரும். அதனால தான் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி பார்த்தாலுன்னா 18ஆம் நாள் அன்றைக்கி எந்தெந்த இடத்துலலாம் மழை பெஞ்சு, அதாவது வெஸ்டர்ன் காட்ஸில் மழை பெஞ்சு தண்ணி தேங்கி இருக்கும், அந்த இடத்துல இருந்தெல்லாம் தண்ணி உள்ளே வரும். அதாவது காவிரி ஏரியா ஃபுல்லாக வரும். அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ மட்டும் இல்லை, சோழர்கள் காலத்துலேருந்து கொண்டாடப்படுகிற விஷயம் அது. ஏன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வனில் அவர் எழுதியிருப்பார், இந்த மாதிரி வந்தியத்தேவனை போய் ராஜராஜ சோழன் சந்தித்த இடம் வீராணம் ஏரியில் இந்த ஆடி 18 ஆடிப்பெருக்கின் காலத்தில் போய் சந்தித்தார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் ஆடிப்பெருக்குன்றது சோழர்கள் காலத்துலேருந்தே பரம்பரையாக ரொம்ப பெரிய விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரிய விசேஷம். அந்த ஆடி 18 எல்லாரும் கூட்டத்தோடு போய் சந்தோஷமாக இருந்துட்டு வரக்கூடிய விஷயம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு, அம்மனுக்கு போய் கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் மாலை போடுறது பெரிய விசேஷம். அதுவும் கார்த்தால 10-12 ராகு காலம். ராகுவுக்கு உண்டான உகந்த நாட்கள். அதுவும் ராகு காலத்தில் போடுறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் இந்த ராகு தசை, சனி தசை, இந்த மாதிரியான கிரகங்களுடைய தசை வரும்போது
கண்டிப்பாக ராகு காலத்திலையும் சரி, ஒரு எலுமிச்சம்பழம் மாலை அம்மனுக்கு கொஞ்சம் கொடூரமாக இருக்கக்கூடிய காளி, பத்ரகாளி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரத்யங்கரா அந்த மாதிரி கொஞ்சம் கோபத்தோடு இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு வந்து இந்த எலுமிச்சம்பழம், குங்கும அர்ச்சனை இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த தாக்கம் வந்து நிச்சயமாக கம்மியாகக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்து அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இன்றைக்கி 28ஆம் தேதி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுமாயின் நீங்கள் வந்து எனக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் உங்களுக்கு தேவைப்படுறதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சாலே. ஆனால் முதல்ல டைம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இது வந்து எனக்கு ஜாதகம் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டிஃப்ரென்ஸில் வருது. அதனால் வந்து இவ வந்து என்ன பண்ணிவிடுறான்னா 40 வயசு 45 வயசுக்கார அனுப்புகிறா. பழைய நட்சத்திரம் அவளுக்கு தெரியாமையே வந்து ஒரு நட்சத்திரத்தில் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவள் இருக்கிற நட்சத்திரம் வேறு ஒன்று. ஏன்னா டைம் கரெக்ஷன் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்துட வேண்டியது. அதுதான் பெரிய ப்ராப்ளமாக போய்டுறது. அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது உங்களுடைய நட்சத்திரமே இல்லாமல் வேற ஒரு நட்சத்திரத்துக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா டைம் கரெக்ஷன் என்னன்றதை பார்த்து உங்களுடைய இதுவை சார்ட்டை போட்டுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா, புக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தசாநாதன், புக்திநாதன் வேலை செய்கிறார் அப்படின்றதையும் எடுத்து பார்த்து உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் என்ன, அதற்கு உண்டான எளிய நிவர்த்தி என்ன அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு உண்டான கட்டணத்தையும் நான் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இன்றைக்கி 28/7/2023 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியின் செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம தினம். ஒன்றும் பேச வேண்டாம், பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயத்திற்கும் தலையிடாதீங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இருக்கிற விஷயத்தை பண்ணிட்டு போனாலே நல்லபடியாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். சதுர்த்த கேந்திரத்தில் திக்பலம் பெற்று போகிறார். பகை வீடாக இருந்தாலும் திக்பலத்தில் இருக்கிறதுனால சுக்கிர பகவான் ரிஷபராசிக்காரர்களும் நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பண வரவு வரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். பால் முகவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு தாயாருக்கு நெய் விளக்கு ஏற்றுங்க. வெள்ளிக்கிழமை வேறு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. கையில் வந்து சிவப்பு கலர் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மிதுன ராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. தவிர பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுறார். 3ஆம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலும் ஸ்ட்ராங் ஆகிடுறார். அது ஒரு பெரிய ஏற்றம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவா, அந்த ஐடி செக்டரில் இருக்கிறவா இந்த மிதுன ராசிக்கில், அது தவிர வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் வாசிக்கிறவா கலைத்துறையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இன்றைக்கி. அது தவிர இந்த தள்ளு வண்டியில் வந்து வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அஞ்சாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக என்னன்னா உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அனுஷ நட்சத்திரத்தில் வேற இருக்கார். இன்றைக்கி வந்து சனி பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. இருந்தாலும் வந்து சந்திர பகவான் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய பதவி வரும். உங்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏலக்காய் மாலை ஒன்று போடுங்க.
கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி ராசிக்கு 12ல் இருக்கார். ராசிக்கு 12ல் இருக்கிறதுனால ஒரு சின்ன பயம் இருக்கும். நம்ம செஞ்ச வேலை சரியாக இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் பயம் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எந்த வேலையை எடுத்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய்க்கு கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க, வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க நல்லபடியாக. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி பண வரவு அபரிமிதமாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் போய் பார்த்துட்டு வாங்க. வரதராஜ பெருமாள் தாயார் சேவிச்சுட்டு வாங்க. கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும். கன்னி ராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 12ல் இருக்கார். 12ல் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குருவின் பார்வை இருக்கிறதுனால, அதாவது க்ஷேத்ராடனம் போகிறது, அது மாதிரி கோவில்களுக்கு போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக பண்ணுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வந்து 11ஆம் அதிபதி இருக்கிறது பெரிய விசேஷம். இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 11ல் இருக்கிறது விசேஷம். 11ஆம் இடம் ரொம்ப வலுப்பெற்று போயிருக்கு. லாபஸ்தானம் ரொம்பவும் வலுப்பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். லாபஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான், புதன், சுக்கிரன் 3 பேர் இருக்கா. திருமண யோகம் வந்துடுத்து உங்களுக்கு. இந்த ஆடி 18 முடிஞ்ச உடனே கண்டிப்பாக திருமணத்திற்கு பார்க்க வேண்டியது தான். கல்யாணம் கண்டிப்பாக ஏறும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கும். ஏன்னா திருஷ்டி போட்டிருக்கும். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருஷ்டி போடுறது. சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ரிச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை. இன்றைக்கி இந்த 3 நட்சத்திரத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கார். இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் பகவானால் பார்க்கப்படுறார் வேறு சந்திர பகவான். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சந்திர பகவான் இந்த இடத்துல நீச்சமாறார். இருந்தாலும் செவ்வாய் பகவான் தன்னுடைய நட்பு வீட்டிலேருந்து பார்க்கறது பெரிய விசேஷம். தொழிலில் வந்து பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கும். இன்றைக்கி பார்த்தேன்னா 6ஆம் இடத்துல வந்து புதுசாக வந்து குரு பகவான் இருக்கிறதுனால புதுசாக கடன் வாங்குவீங்க. கடன் அதுவாக வரும். வந்துட்டு அது வந்து தொழிலுக்கு யூஸ் பண்ணுவீங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். பண வரவு நல்லபடியாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வந்து அம்மனுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போடுவோம், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் இருக்கார். 5ஆம் இடத்துலேருந்து அவர் 9ஆம் இடத்தையும் ராசியும் பார்க்குறது பெரிய விசேஷம். இன்றைக்கி பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி வர்றதுனால வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி ஒன்று புதுசாக வரும். வெளியூர்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வரும். அதாவது வேலைக்குன்னு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் அதிபத்தியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 9ஆம் அதிபதி 9க்கு 12ல் இருக்கார், மறைந்திருக்கார். திடீர் யோகம் வரும். அந்த யோகம் வந்து எப்படின்னா நேர்முக பணமாக இல்லாமல் மறைமுக பணமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயணா கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சத்யநாராயணா கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் திருவோணம் விட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார். சப்தமாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது
கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவி கூட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது அது தவிர பார்த்தோம்னா இன்றைக்கி ஆடி வெள்ளி வேறு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், காளிகாம்பாள் அந்த மாதிரி அம்மன் கோவிலுக்கு கொஞ்சம் கொடூரமாக இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பத்ரகாளி அந்த மாதிரியான இதுக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு கரு நீலம் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். இன்றைக்கி பார்த்தோன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். அதுவும் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரத்தையே வாங்கியிருக்கார். அதனால் புது தொழில் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. திருமணத்திற்கு இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 10 நாளில் வந்து திருமணத்திற்கு நிச்சயம் கன்ஃபார்ம்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இன்றைக்கி உடல் நலத்தில் கொஞ்சம் சற்று கவனம் தேவை. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயே வந்து சந்திரன் இருக்கிறது. ரொம்ப வேலைக்கு, அதாவது தொழில் பண்ணுற இடத்துல ரொம்ப உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு போயிட்டு சனி பகவானுக்கு எள் தீபம் போடுங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சனிக்கிழமை பகவானுக்கு எள் தீபம் போட்டுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க. மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். செவ்வாயும் தனக்காரகன் தனஸ்தானாதிபதியை பார்க்குறார். அது பெரிய விசேஷம். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். திடீர் பண யோகம் வரும். மூதாதையர்கள் சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு சிகப்பு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.